இதுல அனுபவசாலிகளுக்கு சில மிக முக்கியமான அனுபவங்கள் பிறரிடமிருந்து அறிவின் ஊடாகத்தான் பெற வேண்டி இருக்கிறது. ஏன்னா அது அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. எது அனுபவத்தை எப்படி பகிர்ற அனுபவம் எப்பயா கிடைச்சிருக்குமா உங்களுக்கு? அனுபவத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது, எப்படி சொல்றது, எப்படி எத்தி வைக்கிற அனுபவம் உங்களுக்கு கிடைக்கல. அது பெஸ்ட் முறை. இப்பதான் 60 வயசுலாம் பெஸ்ட் முறை அவர் அனுபவிக்க போறாரு. அதை எப்படி சொல்றது, எப்படி எடுத்து வைக்கிறன்றது. அதனால இதுல நிறைய குறைகளை பார்க்கலாம். ஒரு இளைஞனுடைய மனோநிலை, ஒரு இளைஞன் எப்படி ஒரு விஷயத்தை அணுகுவான், அவன் எப்படி ஒரு விஷயத்தை கையாளுவான் என்பதை கவனிப்பதே இல்லை என்பது இவர்கள் விடக்கூடிய ஒரு தவறு என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன சொல்லுவோம்? ரத்தம் துடிதுடிப்பாக இருக்கும், வேகமாக இருக்கும். அதை சொல்லிதான் மட்டம் தட்டுறது. இப்ப எல்லாம் துடிதுடிப்பான ரத்தம் ஓஞ்ச உரதான் வழங்கினது. அப்படி அவனை அப்படித்தான் அட்வைஸ் பண்றது. அட்வைஸ் பண்றதே என்னத்துக்கு தெரியுமா? வயசானாதா வழங்கும், வயசானாதா வழங்கும். என்னடா இருந்தாலும் வயசானாதா வழங்கும்னு சொல்லிட்டு இப்ப நான் வாழப்படாதா, வாழக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி அவன் கேட்கிறான். இது முதியவர்கள் தங்களை கண்ணியப்படுத்தாம சூழலை அவர்களே என்ன செய்யறாங்க, உருவாக்கி விடுறது. எப்பொழுதும் ஒரு இளைஞனுடைய துடிப்பை மதிக்க வேண்டும், இளைஞனுடைய துடிப்பை மதிக்கணும், அவனுடைய எல்லா விஷயத்தையும் மதிக்கணும். ஆனா இவனை ஏற்றுக்கொள்ற இடத்துக்கு கொண்டு வரன்றது மிக கஷ்டம் என்று அவர் உணர்ந்திருக்கணும். ஏன்னா அவன் அனுபவப்படலை, அவன் என்ன செய்யல, அனுபவப்படலை. அவனுக்கு அழகிய முறையில் ஆலோசனை சொல்லல் என்பதை நாங்க ஒவ்வொரு வேறு வேறு ஹதீதுகள்ல இருந்து நம்ம என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு வேறு வேறு ஹதீதுகள்ல இருந்தும் புரிந்து கொள்ளலாம்னு பார்க்கிறோம். ஒரு மனிதன் அனுபவத்தினூடாக கிடைக்க வேண்டிய முதல் அறிவு என்ன தெரியுமா? தன்னட்ட உள்ள பலகீனம் அவனுக்கு என்ன செஞ்சிடணும், முதலாவது விளங்கிடணும். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா நபி அனுப்புறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நபி அனுப்புறான். ஹாரூன நபி ஆக்கினது மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் என்னது, ஹாரூனை எனக்கு என்ன செய்யுங்க, என்னோட சேர்த்து அனுப்பிவிடு யா அல்லாஹ், ஹாரூனை என்னோடு சேர்த்து அனுப்பிவிடு. ஏனென்றால் என்னை விட அவர் நல்ல முறையில் என்ன செய்வார், பேசுவார். அப்படி என்று சொல்லி என்ன யார் சொல்றாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாருன்றதை பார்க்கிறோம். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சாதாரண போஸ்ட்டுக்கு கூட சேர்த்து அனுப்பினா நம்மளுக்கு விருப்பம் இருக்காது. அவனே வர நான் மட்டும் போயிட்டு வரேன் உட்கார்ந்துருக்கோம். நபித்துவம் இது போன்ற விஷயங்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தனக்குள்ள ஒரு பலகீனம். அப்ப நான் இதை சரியா பேசுவேனா, சரியா விளங்கப்படுத்துவேனா, சரியா குறை சொல்வனா என்பது தெரியும். அதனால ஒரு ஆலோசனையை எப்பொழுதும் இன்னொருத்தருக்கு வழங்குற நேரத்தில் விருப்பமானவர்களை வைத்து வழங்க வேண்டும். இன்னைக்கு நான் ஆலோசனை தலைப்புக்குள்ளே வரல, விளங்கிட்டா? ஏன்னா ஆலோசனை வழங்கல் என்பது அது ஒரு தனி டாபிக், அது நிறைய பேசப்படணும், விளங்கிட்டா? ஹிப்ரா அனுபவத்தோடு நின்று இந்த வழங்கல் என்ற பகுதி தான் மிக முக்கியம். இதில் ஒரு அடிப்படையை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். எப்பொழுதுமே ஆலோசனை வழங்கப்படுகிற நேரத்தில் விருப்பமானவர்களை வச்சு தான் சொல்லணும். நீங்க பார்க்கலாம், பெற்றோர்கள் அதை அனுபவம் இல்லாமலே செய்வாங்க. ஃப்ரெண்டை கூப்பிடுவாங்க, நீயாவது சொல்லு, அவனுக்கு வழங்காது, என்னது நான் சொன்னா என்ன செய்யறான் இல்லை, கேட்கிறான் இல்லை, நீயாவது சொல்லுன்னு வகுப்பில் உள்ள ஒரு பொடியனை பிடிச்சி ஒரு பையனை பிடிச்சி என்ன செய்வாங்க, சொல்லுவான். அவன் சொன்னா இவன் கேட்பான்னு இவங்க என்ன செய்யறாங்க, சேம் சப்ஜெக்ட் இவர் சொல்லதான் அவன் சொல்ல போறான். ஆனா அவன் சொன்னா என்ன செய்வான், கேட்பான், எங்கிருந்து வருதுன்னு பார்ப்பான். நிறைய பேர் உண்மையா பொய்யா சரியா பிள்ளைன்னு எதை பாக்குறது, யார் சொல்றான், அவன் சொன்னா பிள்ளை தான், முடிஞ்சுது, கேட் என்ன செஞ்சிட க்ளோஸ் பண்ணிடு, அவர் சொல்ற அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அந்த ஆளை நம்ம பார்த்து வாங்கிக்கிறோம்னு மூடிடுவாங்க. அதில் உள்ள வெறுப்பு கோபம் எல்லாம் இருக்கு. அதனால விருப்பமானவரை வச்சு என்ன செய்யறது, சொல்லுவது. விருப்பமானவரை வச்சு சொல்லுவது என்பது ஒரு மிக முக்கியமான அம்சம். இந்த விஷயத்தை இந்த விருப்பமானவரை வைத்து சொல்லலன்னு நான் ஒரு தலை போட்டேன்னு வைங்களேன், ஹதீஸ்ல இருந்து 2 மணி நேரத்துக்கு செய்திகள் போடலாம், அவ்வளவு செய்திகள் இருக்கு. விருப்பமானவரை வைத்து ஒரு செய்தியை சொல்லல் நமக்கு பிரச்சனை. அதை இல்லையே, எவனும் சொல்லப்படா, நான் தான் சொல்லணும். மற்றவன் மாறணுமா திருந்தணுமா கேட்கணுமான்றதல்ல, யார் சொன்னாண்டா ஏட பேர் என்ன செய்யணும், வரணும். ஒரு நோட்டீஸ்ல 30 இடத்துல பேர் போட்டிக்கிறான், ஒரே ஒரு நோட்டீஸ் தான், இன்னார் ஆரம்பிக்கிற இன்னார் முடிக்கிறது, பக்கத்தில் அங்க இங்க எல்லாம் அந்த லெவல்ல என்ன செய்வாங்க, நான் தான் காட்டுறதுல என்ன மிக முக்கியமான கவனம் எடுக்கிற நம்ம பிரச்சனை. மார்க்க கேள்வியே கேட்டு வந்தாலும் கூட நம்ம பதில் சொல்றோம், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். நீங்க எல்லாம் அதுக்கு பதில் சொல்ல, நானே சொல்லலாம்னு பாஞ்சு வந்து செஞ்சிடறாங்க, சொல்லிடுறாங்க. அது என்ன காரணம், நான் பேசணும், நான் தான் சொல்லணும், ஏண்ட பேர் தான் போகணும் என்ற உணர்வு இருக்கிறதுனால இது அனுபவசாலிகளும் விடக்கூடிய அந்த ஆசை யாரையும் விடுவதில்லை. எந்த ஆசை, இந்த உலக ஆசை என்னது, யாரையும் விடுவதில்லை. அந்த 70 வயசுல நான் சொல்லித்தான் இவன் திருந்தினாண்டு நிலைமை ஆகிடும். ஒருத்தன் கெட்டு போயிருப்பான், அவன் திருந்தி நல்லா வந்துருவான், நல்லா வந்த உடனே யாரால திருந்தினான்னு சொல்லி அவன் நாசமாக்கிறான். தெரியுமா எப்படி இருந்தாண்டு, அம்மா சொல்லித்தான் அவன் மாறினதுன்றது அவனுக்கு கேள்விப்படுது, இவன்கிட்ட போய் நான் கேட்டேன், என்ன மான மரியாதை இவன் வாங்கிடுவான் போல இது அப்படின்னு அவன் நினைக்கிற அளவுக்கு நான் சொல்லித்தான் இவன் திருந்தினான்னு சொல்றது. அதுல நம்ம யாருமே என்னது திருந்தினா சந்தோஷப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் இல்லை, நான் சொல்லி திருந்திக்கணும், அது உலகம் ஃபுல்லா போகணும், அவன் உலகம் ஃபுல்லா போகணும். இந்த பிரச்சனை பெரியவர்கள் செய்யக்கூடிய ஒரு பிழை.
ஒருவரை ஒரு இளைஞனாக இருக்கலாம், ஒரு யுவதியாக இருக்கலாம், ஒரு விஷயத்தை அட்வைஸ் பண்ணுகிற நேரத்தில் அவனுக்கான பொருத்தமான நேரம், பொருத்தமான நபர், பொருத்தமான இடம் என்பவைகளை யாரும் நாம் என்ன செய்வதில்லை, கண்டுகொள்வதில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த பகுதி, அதாவது ஒரு 2 பகுதியாக நம்ம என்ன செய்வோம் வைத்துக்கொள்ள. 10 மணி இதுக்குள்ள நுழைஞ்ச 11 மணி, அப்புறம் நமக்கு அனுபவம் வெளியாயிரும். அதனால அதாவது அதாவது அனுபவமும் ஆலோசனை வழங்கணும் என்ற பகுதியில் அனுபவம் பிரதானமானது. அனுபவத்துடைய வரைவிலக்கணம் என்ன, அனுபவம் வழங்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன, வயதல்ல என்ன, அனுபவத்தை எந்த அடிப்படையில் நம்ம ஒரு அணுக வேண்டும், ஆதாரத்துக்கும் அனுபவத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதை நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த அனுபவத்தை பகிர்கிற நேரத்தில் அது நம்ம வெறுமனே ஆலோசனை, ஆலோசனை என்பது வெறும் அனுபவ பகிர்வு மட்டுமல்ல, அறிவு பகிர்வுன்னு சேர்ந்துதான். இந்த ஆலோசனை என்ற பகுதி எப்படி பகிரப்பட வேண்டும், எதற்காக ஆலோசனை, சரிபிழை காண்பதற்கு மட்டும்தான் ஆலோசனையா, ஆலோசனையுடைய நோக்கங்கள் என்ன என்பது போன்றவற்றை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடர்களை நம்ம பார்ப்போம். அல்லாஹு தாலா நாம் புரிந்து கொள்கின்ற செய்திகளை வைத்து எமது வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு விருப்பமாக சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் அறிவையும் தௌஃபீக்கையும் அல்லாஹு தஆலா தந்தல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ்.